வெற்றிமாறன் தயாரித்துள்ள மனுஷி படத்தை தணிக்கை செய்ய மறுக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இது குறித்து சென்சார் போர்டு தரப்பில் ஐகோர்ட்டில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்தை வெற்றிமாறனின் கிரஸ் ரூட் நிறுவனம் தயாரித்துள்ளது. பெண் ஒருவரை பயங்கரவாதி என்ற சந்தேகத்தில் காவல் நிலையத்தில் துன்புறுத்துவது போன்று படத்தின் கதை அமைக்கப்பட்டது. இதற்கான ட்ரெய்லர் கடந்த ஆண்டு ஏப்ரல் வெளியிடப்பட்டது. மாநில அரசை மோசமாக சித்தரிப்பதாகவும் கம்யூனிச கொள்கையை குழப்பும் வகையிலும் இருந்ததாக கூறி மனுஷி படத்தை தணிக்கை செய்ய கடந்த ஆண்டு செப்டம்பரில் தணிக்கை வாரியம் மறுப்பு தெரிவித்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெற்றிமாறன் வழக்கு தாக்கல் செய்தார். சென்சார் போர்டு தயாரிப்பில் தன் விளக்கம் தர அவகாசம் வழங்கவில்லை என்று வெற்றிமாறன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்சார் போர்டு தரப்பில் விளக்கம் தர அவகாசம் வழங்கவில்லை என்றாலும் வெற்றிமாறன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது எந்த காட்சிகள் எந்த வசனங்கள் ஆட்சேபனைக்குரியவை என குறிப்பிடவில்லை என்று வெற்றிமாறன் தரப்பில் சொல்லப்பட்டது. நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் அரசு கொள்கைகளுக்கு அவதூறு விளைவிக்கும் வகையிலும் நாட்டின் நலனுக்கு விரோதமான காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்க பரிசீலிக்கப்படும் என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி காட்சிகள் மற்றும் வசனங்களுக்கு மனுதாரருக்கு தெரிவிப்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி உத்தரவிட்டார். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.